Hi friends, welcome to my channel காரைக்குடி Antique Collections. இன்னைக்கு விற்பனைக்காக சில பொருட்கள் வச்சுருக்கேன். அதில் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கேளுங்க. அதனுடைய ப்ரைஸ் எல்லாமே சொல்கிறோம். கேட்டலாகில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இது வித் லிட்டோட வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். ரெண்டு யூனிஃபார்மாக ஒரே மாதிரி தவளை இருக்குது. இந்த பாட்டு வந்து பொங்கல் சாதம் வைக்கிறதுக்கு. பித்தளையோட விலையும் வந்து தங்கம் விலை மாதிரி இதாக ஏறுதுன்றாங்க. தங்கம் விலை ஏற ஏற பித்தளையோட விலையும் ஏறும் அப்படின்றாங்க. அதனால தான் ரேட்டும் வந்து ஏறிட்டுருக்கு. இது வந்து நல்ல பொங்கப்பானை, ஹெவி வெயிட்டாக இருக்குது. 2 கிலோ வெயிட் வருது. இந்த மாடல்லாம் இப்போ கிடைக்கிறதில்ல. இது முதல்ல நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருந்ததில் தான் இப்போ நான் வந்து சேலுக்கு போட்டிருக்கேன். இதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. சாமிக்கு பூஜைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸு சின்ன தவளை கிடைக்கிறதில்ல. கேட்டால் 6 கிலோ வெயிட்டு அந்த மாதிரி வெயிட்டான தவளை தான் கிடைக்கிது. இது வந்து ஒரு பருப்பு உருளி, பருப்பு கடையிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கால ப்ராடக்டை விரும்புகிறவங்க இதெல்லாம் நேசித்து தான் சேல்ஸ் வாங்குகிறாங்க. இதுவும் நல்ல உருளி தான். அங்கே பர்ச்சேஸ் ரேட்டே இதுதான். இது வந்து வேணால் ஒரு பாலிஷ் கொடுத்துக்கலாம். நாங்கள் ஒரு தடவை தேய்ச்சி தான் வச்சுருக்கோம். பாலிஷ் கொடுத்துட்டா இது போயிடும், நல்லாவே இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் பருப்பு உருளி. இது மாதிரி 2 பீஸ் வந்தது. ஒன்று சேல் ஆயிடுச்சு, ஒன்று இருக்குது. இது வந்து இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பிரான்ஸ் தான், பருப்பு உருளி. அப்புறம் வந்து இந்த கேரியர் ரொம்ப ரேர் பீஸு, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, அன்யூஸ்டாக தான் இருக்குது. மாடலுமே வந்து ஒரு நாபை போட்டுட்டு இப்போ வந்து 2 பக்கமும் அதே மாதிரி இருக்குது. இப்போ கண்டிஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அன்யூஸ்டு பீஸு, புது ஈயம் கிடையாதுங்க, பழைய ஈயம் தான் கேரியரு. நான் பார்த்து எடுக்கிற பீசஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் முடிஞ்ச வரைக்கும் எடுக்கிறேன். சேல்ஸ்க்கு வாங்குறதுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு பால் தூக்கு இல்லைன்னா எண்ணெய் கேனு இந்த மாதிரி வச்சுக்கலாம். பாலுக்கு எண்ணெய்க்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப அன்யூஸ்டு பீஸு, ரொம்ப மாடலு, இது எல்லாமே நல்லாயிருக்கு. பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கேளுங்க. இது வந்து ஒரு பிரான்ஸோட பூஜைக்கு வச்சுக்கிறதுக்காக ஒருத்தர் கேட்டிருந்தாருன்னு சேலுக்கு போட்டிருக்கேன். இது பெருசு வேணாலும் வாங்கிக்கலாம், அதே மாடலில் சின்னது வாங்கிக்கலாம், இல்லை ரெண்டுமே யூனிஃபார்மாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி 2 பூஜைக்கு தண்ணி வைக்கிறதுக்கு, சாமிக்கு தண்ணி வைக்கிறதுக்கு 2 சொம்பு. இது மாதிரி நிறைய வந்து வாங்கியிருக்காங்க முதல்ல. இது என்ன காவடி சொம்புன்னு சொல்லுவாங்க போல இருக்குது. அப்புறம் கும்பா பாலிஷ் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பாலிஷ்டு. இந்த வெஞ்சனம் தொட்டுக்க வச்சுக்கிறதுக்காக கும்பா வச்சுக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிப்பாங்க. இல்லை நம்ம வந்து சின்ன குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு, இல்லை சாமிக்கு பொங்கல் இது மாதிரி நெய்வேத்தியம் வைக்கணுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரேர் பீஸு. இந்த மாதிரி காது வச்ச பாத்திரம் இது வந்தது எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு. இது ஒரு பீஸ் தான் இருக்குது. இதில் சின்னதாக கொஞ்சம் இது கிராக் இருக்குது. ஆனால் நான் வந்து ஆன்டிக் பாலிஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். பளிச்சுன்னு பாலிஷ் பண்ண வேணான்ட்டு ஆன்டிக் லுக்லேயே இருக்கட்டும்னு லைட் பாலிஷிங் கொடுத்துருக்கேன். தேய்ச்சி கழுவி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பித்தளையில் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி.
இதில் எதுவும் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேளுங்க. ப்ரைஸு நாங்கள் வந்து ஸ்டேட்டஸ்லேயும் கேட்லாக்லேயும் அப்டேட் பண்ணுறோம்.